ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். The wonderful name of our Jesus Christ, our Lord, Savior and Redeemer of the world, we give you morning greetings. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day God created. இந்த நாளிலே நாம் சபையார் யாவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து களி கூறுவோம். Today as a church, let's celebrate and rejoice at His words. கர்த்தர் தாமே தம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை All the promise word that God has given, தேவன் தாமே சகோதரர்களுக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து may God give you more years to live. தேவன் பலப்படுத்தவும் Let Him strengthen. தொடர்ந்து நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். Let us pray and get into the words of God. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். we thank you for this morning. இன்றைக்கு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ, Today whatever words you have kept in our life, நீர் எங்களோடு கூட பேசும்படி எங்களை ஜெபிக்கிறோம். we need to talk to them and pray for them. மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. Lord, cover us and you reveal yourself. இதை பார்க்கிற அநேக வாலிப பிள்ளைகள் All the teenage people, மகள் நேகாவை போல like me, அநேகர் இப்படியா எழும்பத்தக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. everybody to raise like that, we bless them. இந்த அடிமைக்கு கொடுக்கப்பட்ட சபையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for giving all the children to the servant. இதே போல் அநேக வாலிப பிள்ளைகள் சபையில எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. Let many youth raise like this. இன்றைக்கு நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். Lord, today you talk with us. இயேசுவின் நாமத்தினால் In the பிதாவே, name of Jesus we pray. ஆமென். Amen. இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தி. Today is an important message. அது என்ன செய்தி என்று சொன்னால், What is the message? உபத்திரவம். Tribulation. உபத்திரவம் முடிந்த பிறகு When the tribulation is over, சந்தோஷம், then it's your happiness. மகிழ்ச்சி, It's joy. ஆனந்தம். It's rejoicing. அப்ப உபத்திரவம் மட்டும் வாழ்நாள் முழுவா இருக்காது. Your tribulation is not going to last long. உபத்திரவத்தின் மத்தியில ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது. Amidst the tribulation, there's going to be happiness. யோவான் எழுதின நற்செய்தி நூல் The Gospel of John, 16ஆம் அதிகாரம் chapter 16, 21வது வசனம் verse 21. எடுத்தவர்கள் தமிழ் சத்தமாய் வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். Whoever taken it, can you please read it loudly in Tamil? ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கப்படுகிறாள். பிள்ளை பெற்றெடுத்த உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற அப்புறம் அந்த உபத்திரவத்தை நினையாமல் போகிறாள். ஹல்லேலூயா. Hallelujah. இரண்டு காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. There are two things that are told in this verse. ஒரு கர்ப்பவதி பெண், A pregnant woman, ஒரு தாயானவர் a mother, கர்ப்பத்திலே பிள்ளை தாங்கி கொண்டிருக்கிறார். when she's having a child in the womb, தாங்கி கொண்டிருக்கும் போது மிக்க மகிழ்ச்சி உண்டாகிறது. when she has the child in the womb, she's in much joy. அந்த நாட்கள் நெருங்க நெருங்க மகிழ்ச்சி அதிகமாய் ஆகிறது. The day or delivery date comes, she's more happier. ஆனால் அந்த பிள்ளை பெறுகிற நாள் நெருங்கும் பொழுது But when the date comes when she has to give birth to the child, அவளுக்கு பயம் உண்டாகிறது, a fear starts coming, துக்கம் உண்டாகிறது. a sorrow starts coming. ஐயோ இவ்வளவு வலி இருக்கிறது என்று சொல்லி கஷ்டப்படுகிறார். She struggles with the pain she has. நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு இது உண்மையிலே தெரியும். If anyone has a normal delivery, you will know the pain. பணம் கொடுத்து ஆபரேஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் இது தெரியாது. But the ones who are having cesarean operation, சாஸ்திரம் பார்த்து கட் பண்ணி குழந்தை எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் இது தெரியாது. it's not the ones who know how just they cut the womb and take child. தேவன் சொன்னபடி As God has நீ said, பிள்ளை பெறும் பொழுது when you have a child, வேதனையோடு கூட நீ பிள்ளை பெற வேண்டும். you have to have a child in அந்த agony. வேதனை வரும் பொழுது When agony comes, கர்த்தர் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். you will know who God is. ஆனால் அந்த துக்கம், So that sorrow, அந்த வேதனை that trouble, அவளை நெருக்குகிறது. that comes to her, அந்த சூழ்நிலையில at that time, கர்த்தாவே, Lord, கடவுளே, my God, இந்த வழியிலிருந்து என்னை காப்பாற்றும். you take this pain away from me. அவர்களுக்கு என்ன உள்ளத்துல வாயில வார்த்தை வருகிறதோ அதை கதறுகிறார்கள். They cry out whatever comes in their mouth. ஆனால் அடுத்த நொடி பொழுதில But in the next second, பிள்ளை பிறந்தவுடனே once the child is born, அந்த வலி, that pain, அந்த துக்கம், that sorrow, அந்த வேதனை that agony, எல்லாம் மறந்து போகிறார். she'll forget everything. காரணம் என்ன? What is the reason? தான் நினைத்தபடி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து விட்டார். Because however she thought a baby is born now, அந்த உபத்திரவத்தை அவள் மறந்து போகிறார். she forgets the tribulation time. இதுபோலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே And that's only in a Christian life. துயரங்கள் வருகிறது, There is going to be problems. வேதனைகள் வருகிறது, There is going to be agony. கஷ்டங்கள் வருகிறது. There is going to be difficulty. என்ன வேதனை வந்தாலும் Whatever agony comes, தேவன் தாமே only God அவைகளிலிருந்து in that, விடுதலை கொடுத்த உடனே when He delivers ஒரு us, சந்தோஷம் you உண்டாகிறது. will have happiness. நீ வாழ்நாள் முழுவதுமாக In your entire life,
துயரத்தில் இருக்கிறாய் என்று சொன்னார், if you're struggling, இந்த வேத வசனத்தை வைத்து with these words, தேவனிடத்தில் நீங்கள் மன்றாட வேண்டும். you have to pray to God. ஆண்டவர் ஒரு பிள்ளை பெற்றெடுத்த உடனே Lord, when a woman gives birth to a child, அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாயினது. a happiness comes in her life. நான் எவ்வளவு நாளுக்கு இந்த துயரத்தில் இருப்பது, How long should I be in this sorrow? என்றைக்கு எனக்கு சந்தோஷம் வரப்போகிறது? When will I get my happiness? கேட்டு பாருங்க, You ask him. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். God will fulfill that. இதே 16ஆம் அதிகாரத்திலே, That same chapter, ஜான் 16ஆம் அதிகாரத்திலே John chapter 16, 33வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். we can see the 33rd verse. இயேசு தன் திருவாய் மலர்ந்து சொல்லி இருக்கிறார், Jesus said this in his own mouth. உங்களுடைய உபத்திரவம், Your இந்த tribulation, உலகத்திலே வாழும்போது உபத்திரவம் in the world you will have உங்களுக்கு tribulation. உண்டு. You will have it. அது யாரும் தடை செய்ய முடியாது. No one can stop that. ஆனால் அந்த உபத்திரவம் அப்படி நிரந்தரமா இருக்கும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. But it is not God's will that tribulations last forever. ஒரு நாள் அது நீங்கிவிடும். One day it will go காரணம் away. என்ன? What is the reason? உபத்திரவம் உண்டு, Tribulation is there. நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். But I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறதுனால் With the day I have overcome the world. என்னை விசுவாசிக்கிற உங்களுக்கு For you who believe me, ஜெயம் உண்டு. you will have கரங்களை victory. தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுவோம். hands and thank God. ஜெயம் நிச்சயமாய் உண்டு, You definitely have. நிச்சயம் ஜெயம் உண்டு. You will definitely have. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt in that. ஆனால் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் எப்படி வருகிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். But the main thing is, how do you get this tribulation? நல்ல காரியங்களுக்கும் உபத்திரம் வருகிறது, When you do righteous things also there is going to be tribulation. தீமையான காரியங்கள் செய்கிறபடியாலும் உபத்திரம் வருகிறது. When you do evil things that time also there is tribulation. முதலாவது சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் பார்க்கலாம். First let's see about the choir master David. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில சில உபத்திரங்கள் வந்தது. In his life there were many tribulations that he came across. சங்கீதம் 119, Psalms 119, 67, verse 67, 71, verse 70, 72 verse 70. இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். You read these verses. நான் இந்த உலகத்தில் வாழும்போது When he lived in this earth, வழி தப்பி போய்விட்டேன். I went astray. எந்த வழியை விட்டு போய்விட்டான்? Which way did he go? சங்கீதம் சொல்லுகிறது, The psalm says, நான் வழி தப்பி I போய்விட்டேன். went astray. கர்த்தர் காட்டின பாதை ஒன்று, There is a path that God showed. கர்த்தர் காட்டின வழி ஒன்று There உண்டு. is a way that God showed. அந்த வழியை விட்டு But instead of that way, அவன் வேறு வழி போனபடியால் because he took another way, அவருடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் வேதனைகளும் துயரங்களும் வந்தது. there was only tears, sorrow and agony in his life. இதை சங்கீதக்காரன் நன்றாக அறிந்து கொண்டான். This the choir must knew well. நான் வழி தப்பி போனேன் ஆண்டவரே, God, I went astray. ஆனால் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து விட்டது, So I got problems in my ஆனால் life. போராட்டங்கள் வந்தது, There were troubles in my life. கண்ணீர்கள் வந்தது. There were tears in my life. ஆனால் இப்போது அவன் சொல்லுகிறான், But now he says, நான் உபத்திரவப்பட்டது, because I got afflicted, நான் துக்கப்பட்டது, because I got நான் sorrowful, கண்ணீர் வடித்தது the reason I get tears, மிகவும் நல்லது. it is good. ஏன் நல்லது? Why is it good? நான் வழி தப்பி போனபடியால், Because I went astray. தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போனபடியால் Because I went away from the desire of God. பல வேதனைகளை நான் அனுபவித்தேன், I got too much agony. பல in my life. உபத்திரவங்களை அனுபவித்தேன். I got into many tribulations. இத்தனை உபத்திரவங்கள் மத்தியிலே Amidst all this tribulation, ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். one thing I learned. என்னவென்று சொன்னால், What is it? உம்முடைய வேத வசனம் Your word என் வாழ்க்கையில in my life. மிகவும் வல்லமையாய் செயல்பட்டது. It works with much இந்த power. உலகத்தில பொன்னை காட்டிலும் More than gold. வெள்ளியை More காட்டிலும் than silver. உம்முடைய வேதம் Your என் words. என் வாழ்க்கைக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வந்தது. It gives joy in my life. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let's நன்றி clap சொல்லுவோம். hands and thank God. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில In a man's life, சில உபத்திரங்கள் வருகிறது என்று சொன்னால், there are few tribulations that we face. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We have to test ourselves and see. நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் Only when we test நம்முடைய ourselves, வாழ்க்கையில நாம் எங்கே வழி தப்பி போய் கொண்டிருக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. the words will show where we went wrong. நாம் அதை சிந்திப்பதில்லை. It is not about smiling. ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், Why is this tribulation? ஏன் இந்த வேதனை? Why is this agony? கடவுளை கேள்வி கேட்க தயாரா இருக்கிறோம். You are ready to question God. இல்ல எனக்கு கர்மானவர்களே, It's not like that. சங்கீதக்காரன் தெளிவா அறிந்து கொண்டான். Why must you perfect? நான் வழி தப்பி போனேன், I went astray. வழி தப்பி போய்விட்டேன் என்று அவன் வாயிலே சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை. It was the words he told out of his own mouth. அது வாசிங்கள் யாராவது. 67வது வசனம். Let's read Psalms 119 verse 67. நான் உபத்திரவப்பட்டது, வழி தப்பி நடந்து போனேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தை காத்து. ஏன்? Why? போதும் போதும். ஏன் இது இப்போ நல்லா இருக்கிறாரா? No, why is he well? அப்ப ஏன் நல்லா இல்ல? Why was he not well? அப்ப வார்த்தையை கேட்காம வழி விலகி போயிட்டாரு. That time he didn't listen and went in another way. இப்போ வார்த்தையை கேட்டு நடக்கிறதுனால He listened to the
word, அவர் சரியான பாதைக்கு வந்துட்டார். he come to the right way. அதனாலதான் சொன்னான், That is why he says, நான் உபத்திரவப்பட்டது the reason I got afflicted, எனக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. it is good. சில வழி தப்பி போகும்போது When you go in the wrong way, சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். God will allow you few tribulations. அதை நாம் புரிந்து கொண்டால் போதும், If you understand that, it's enough. தேவனுடைய அன்புக்குள் நுழைந்து விடலாம். You can come to the circle. இரண்டாவதாக Secondly, இன்னொரு உபத்திரவம் வருகிறது. the second kind of tribulation, தேவனே தன்னை வெளிப்படுத்துகிறார். God himself reveals. என் மகனை ஒரு நாள் இப்படி உயர்த்த போகிறேன் என்று சொல்லி. One day I am going to raise my son like this. எல்லாருக்கும் தெரிந்த போது வேற பகுதி. Everyone knows this part. யோசேப்பு இல்லைங்களா? Joseph. அவன் வெறும் சொப்பனத்தை தான் கண்டான். He only had a dream. சொப்பன கண்டது என்ன? What was his dream? ஒரு நாள் இவர் சிம்மாசனத்துல அமர போகிறார். One day he'll be seated on the throne. அது யாருக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, Who did not understand or not? உடன் பிறந்த சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. All the brothers understood that. தரிசனத்தை போய் சொன்னா இப்படி கனவு கண்டம்பா அப்படின்னு சொன்னான். He just told the vision that he has a dream. அன்னைக்கே அவனுக்கு உபத்திரம் ஆரம்பிச்சிருச்சு. That day started his tribulation. என்னைக்கு அவன் சகோதரன் தன் தேவன் வெளிப்படுத்தலை போய் சொன்னானோ, When he told whatever God revealed to him to his brother, அன்னைக்கே பகை வந்து விட்டது. there their enmity started. உபத்திரம் அன்னைக்கே ஆரம்பம். His tribulation started there. யோசிச்சு பாருங்க. You think it's, நம்ம எல்லாம் சபைக்கு ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிப்பாரு. you think when you come to the God will bless என் you. கஷ்டம் எல்லாம் நீங்கிடும், All my difficulties will என் go. கண்ணீர் எல்லாம் போயிடும். All my tears will go. நிச்சயமா போகும். It will go. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுதான் அவனை அழைச்சிருக்கிறாரு. He's called you with a greater blessing. ஆரம்பமே பகை, But the start itself is an enmity. ஆரம்பமே உபத்திரவம். The start itself is tribulation. பகை வந்தது என்ன பண்ணுச்சு? What happened because of the enmity? கொல்லுகிற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க They சகோதரர்கள். went to the point of killing him. கடைசியில தேவனுடைய வசனம் நிறைவேறணும் இல்லையா? But God's word should get அங்க fulfilled. ஒருத்தனுக்கு இதயத்தை கொஞ்சம் இறக்க குணத்தை கொடுத்து, There he gave a little mercy on அந்த that. ரத்த பலியெல்லாம் நமக்கு எதுக்கியா? Why should we have this blood on அதான் ஒரு our hands? கூட்டம் போயிட்டு வித்து தள்ளிடலாம். Let's sell him as a slave there. அப்பா கிட்ட வேணும்னா போட்டு தள்ளிட்டாங்க, துஷ்ட மிருகம் செத்து போச்சுன்னு சொல்லிடலாம். There we can say Joseph died because of a lying there. பிளான் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. They gave good plan there. இவங்க நினைச்சுக்கிறாங்க கதை இது மட்டும் தான் முடிஞ்சது. What they thought is the story is over. அப்பா கிட்ட சொல்லிட்டு எல்லாம் கதை முடிஞ்சது. If we tell it to father, the story is over. அன்பார்ந்தவர்களே, My dear, ஒரு சிறிய உபத்திரம் வருகிறது என்று சொன்னால் when a small tribulation comes, உடனே தளர்ந்து விடாதீர்கள். you shouldn't get shaken. அது உபத்திரம் தான், That is a tribulation. துக்கம் தான், It is sorrow. வேதனை தான். It is agony. ஆனால் ஒரு பிள்ளை பெற்றெடுத்த உடனே But the moment they give birth, அந்த தாய் அந்த உபத்திரவத்தை மறந்து போனது போல like how the mother forgets the உன் anguish, வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட தரிசனம் your vision that's given in ஒரு life, நாள் நிறைவேற்ற போகிறார். it will get fulfilled. ஒரு நாள் நிறைவேற்ற போகிறார். One day it will get fulfilled. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுங்க. our hands and thank God. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ Whatever He's promised, அது ஒரு நாள் நிறைவேற்றவே He நிறைவேற்றுவார். will definitely fulfill it. அவன் சிங்காசனத்தில் அமருகிற வரைக்கும் Till the time He sat on the throne, அந்த தரிசனம் கொடுத்த அந்த தேவன் God who gave that vision, அவன் வசனத்தின் வழியாய் புடமிட ஆரம்பிக்கப்பட்டான். through the verses He was tested. ஒவ்வொரு பகுதியிலும் அவன் வெற்றி பெற்றான். At every trial He was born. ஒவ்வொரு உபத்திரத்தை சகித்துக் கொண்டான். Every tribulation He took it on Himself. தனிமையில விற்கப்பட்டான். He was sold as a slave. பிசாசினால் சோதிக்கப்பட்டான். He was tested by Satan. அதன் விளைவாக சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். Because of that He was taken to prison. கடைசியில பார்வோனுக்கே ஒரு தரிசனத்தை கொடுத்து Lastly He gave a vision to Pharaoh. அந்த தரிசனத்தை விளக்கம் சொன்ன பிறகுதான் After He gave a meaning to that vision, அவனுக்கு சிம்மாசனம் கிடைத்தது. a throne was given to him. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த சிம்மாசனம் நீ அடைய வேண்டும் என்று சொன்னார். If you need that throne, சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிப்பார். God will allow you through tribulation. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவன் வெற்றி பெற்ற பிறகு After getting through all these tribulations he won, ஒரு காரியம் நிறைவேறினது. a thing gets fulfilled there. உபத்திரவப்பட்ட ஓகே, Okay, he got tribulation. 13 வருஷம் கஷ்டப்பட்டாச்சு, Fine, 13 years he got trouble. சிம்மாசனத்துல அமர்ந்தாச்சு. Now he is seated on the throne. இப்போ அவனுடைய தகப்பன் அந்த தேசத்திலிருந்து இவன் வாழ்கிற தேசத்துக்கு கொண்டு வந்தார்கள். Now they get his father from the nation they were living, the nation he is. ஆதியாகமம் 48 அதிகாரம் படிச்சு பாருங்க. Let's read Genesis chapter 12 ல இருந்து 20 நீங்க வீட்ல படிச்சுக்கோங்க. verse 12 to 18 you can read in your house. கடைசி காலம் யாக்கோபுக்கு. It was the last time of Jacob. கண்ணெல்லாம் மங்கி போச்சு. All his eyesight is gone. இப்போ யோசேப்பை கூப்பிட்டு அம்மா உன் பிள்ளைங்க எல்லாம் என்னப்பா யார்ப்பா இவங்க எல்லாம் அப்படின்ன உடனே When he asked who's all this, நான் போய் இருந்த தேசத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், these are the children given to me in the nation I அந்த was. பிள்ளைகளை கொண்டு வான்னு சொன்னாங்க. When they say bring all those children, யோசேப்பு கொண்டு போய் தன்னுடைய தகப்பனிடத்துல இந்த பேர பிள்ளைகளை நிக்க வைக்கிறார். Joseph takes all his grandchildren and keeps it to Jacob. யோசேப்புக்கு ஒரு ஆசை, Joseph had a wish. இவனை ஆசீர்வதிக்கட்டும். Let him bless him. இவன் ஆசீர்வதிக்கப்படலைன்னா பரவாயில்ல, Even if he's not blessed, it's fine.
இப்படிதானே இருக்குது வீட்டில் சில நேரங்கள்ல. Aren't you like this sometimes? ஒரு பிள்ளை நேசிக்கிற தாய் தகப்பன் உண்டு இல்லை? You shall like only one child more than the other, right? ஒன்று நேசித்து ஒன்று கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டுற எண்ணங்கள்லாம் உண்டு இல்லை? There are few partialities you see between your children. அது ரொம்ப இல்லை. ஈசாக்கு வீட்டில் இருந்துச்சு. Not much in the house of Isaac itself was there. அம்மா ஒரு பிள்ளைய நேசிச்சு, Mother loved one child. அப்பா ஒரு பிள்ளைய நேசிச்சு. Father loved another child. இப்போ இங்கே யாக்கோபு வந்து கொண்டு வராங்க 2 பிள்ளை, யோசேப்பு பிள்ளைகளை. Now Jacob gets both of Joseph's children. அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த பிள்ளைய ஆசீர்வதிச்சிருவாரு, இந்த பிள்ளையும் ஆசீர்வதிப்பார். He will bless this child and that child. எப்பவுமே முதல் ஆசீர்வாதம் தான் ஒரிஜினல். The first blessing is a true blessing. அதே போல தான் ஏசா வாழ்க்கையில் நடந்தது. That's what happened in Esau's life. அப்பா என்ன சொன்னாரு, ஏசாவை போய் சீக்கிரம் போய் வேட்டாடிச்சு கொண்டு வா, ஏன்னா அவனை ஆசீர்வதிச்சிடறாரு. What did Isaac say to Esau? He said, go get me something from your food. கடைசியில் யாக்கோபு போயிடுச்சு. That lastly went to Jacob. இப்போ என்னாச்சுனாக்கா, Now what happened? இதே வேலையை இவர் யாக்கோபு செஞ்சுட்டார். Now Jacob does the same thing. 2 பிள்ளைகளை கொண்டு போய் நிக்க வச்சா, He makes 2 children go stand. இப்படி ஆசீர்வதிச்சிட்டார். He blessed wrong side. எப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு? How did he bless? இப்படி ஆசீர்வதிக்க போனவருக்கு The one who went to bless straight இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு. went and blessed cross. யோசேப்பு சொல்றாரு, Now Joseph, இல்ல டாடி இப்படிதான் அப்படின்னு. no, this is not the way that. இல்ல மகன், இப்படிதான் ஆசீர்வதிக்கிறதுல, இப்படிதான் நான் No, ஆசீர்வதிப்பேன். I won't bless like that. I'll bless the எனக்கு other. கண்ணு தெரியலன்றது உண்மைதான். I have no eyesight. It's true. ஆனா நான் இப்படிதான் ஆசீர்வதிப்பேன். But I'll bless like that only. ஏன்னா அது கடவுளுடைய சித்தம். Because it's God's plan. உனக்கு ஒரு தரிசனம் சொல்லி இருப்பாருன்னு சொன்னா, If God gives you a vision, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பாருன்னு if சொன்னா, He's given you a prophecy, உன்னை தேவன் அழைத்தது உண்மைன்னு சொன்னா, if it's true that God has இப்படி called you, ஆசீர்வதிக்கணும்னா கூட முடியாது. even if you want to bless like that, கர்த்தர் கல்வாரி சிலுவையில எப்படி இப்படி அழைக்கப்பட்டாரோ, God who's been in அப்படி இந்த வலது கரை வந்து இங்க ஆசீர்வதிச்சிடும். your right hand will bless the left side. ஹல்லேலூயா. Hallelujah. உபத்திரவத்தை சகித்துக் கொள்ளுங்கள். You should learn to take in the tribulation. உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். You learn to handle the tribulation. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் You and your family, உங்கள் ஊழியங்களையும் your ministry, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless them. ஒருவரை தேவன் தன்னுடைய பணிக்கென்று அழைக்கப்படும் போது, If God calls someone to His ministry, ஒரு குடும்பத்தில் ஒரு மகனோ அழைக்கப்படும் பொழுது, when a person is called from a family, அது எந்த சக்தியால மாற்ற முடியாது. no other power can change. எல்லாரும் நினைச்சாங்க பவுல் ரொம்ப கொடுமைக்கார மனுஷன் அப்படின்னு சொல்லி. Everyone thought Paul is the most dangerous person. விசுவாசிகள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. All the believers are so இந்த scared. மாதிரி கிறிஸ்துவத்தை அழிக்கிறானேன்னு சொல்லி. He's coming to kill all the Christian people. ஏன் அவனை அபிஷேகம் பண்ண அனுப்பப்பட்ட அனனியா கூட அப்படிதான் நினைச்சான். Ananias, who was appointed, he also thought like that. கர்த்தர் சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாயா, God said, what you said is true. ஆனா நான் அவனுக்கு விசேஷமா தெரிஞ்சுக்கிறேன். But I have known him specially. புற ஜாதிகளுக்கெல்லாம் அவன் போய் சுவிசேஷம் சொல்லுவான். He will go tell the gospel to all the Gentiles. அதனால நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு. So you go anoint him. இந்த உபத்திரவங்களுக்கு சாதாரண உபத்திரம் அல்ல. This tribulation is not a simple one. உங்களுக்கு கொடுத்தால் அந்த உபத்திரவம் The tribulation that he gave, இதை விட அதிகமா அவன் அனுபவிக்க போறான். he has to face more than that. ஆனா இப்ப அனுபவிக்க போற உபத்திரம் என்ன தெரியுங்களா? But you know what's tribulation now you're going to face? எனக்காக உபத்திரப்பட போகிறான். He is going to have face tribulation. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let's clap hands and thank God. நண்பார்ந்தவர்களே, My dear people, தீமை செய்தாலும் வழி தப்பி போனாலும் உபத்திரம் வரும். if you go in the evil place and do wrong, you'll get tribulation. தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி God has promised you, உன்னை ஒரு ஊழியக்காரனாக, as a person with ஊழியக்காரியாக, as a person with ஒரு ministry, குடும்பத்தின் தலைவனாக, as a family head, ஒரு குடும்பத்தின் தலைவியாக as a family head, as a உன்னை woman, தேர்ந்தெடுப்பார்னு சொன்னார். God has chosen நீ you. வேலை செய்கிற இடத்துல In the place you were, உன்னை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருந்தார். if it's God's wish that you raise higher, எந்த சக்தியாலும் தடை செய்ய முடியாது. no power can stop that. இது தேவனுடைய சித்தம். That is God's will. யோசேப்பு முடிந்து விட்டது என்று யாக்கோபு நினைத்துக் கொண்டிருந்தார். Jacob thought Joseph died, ஆனா ஒரு நாள் அதே சகோதரர்கள் but the same brothers, உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன உடனே when they said your son is alive, அவன் மூச்சு மீண்டுமாய் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says his breath came back. அதனாலே நண்பார்ந்தவர்களே, My dear people, தேவன் உனக்காக எனக்காக for you and me, கல்வாரி சிலுவையிலே on the Calvary cross, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். God took upon him எவ்வளவு உபத்திரப்பட வேண்டுமோ அவர் பட்டு விட்டார். whatever tribulation he has to take, he took it on. எவ்வளவு துக்கத்தை அவர் சுமக்க வேண்டுமோ சுமந்து விட்டார். Whatever sorrow he has to take, he took it on. எல்லாவற்றையும் வழி தப்பி போன அவனவனுடைய வழியில் அவனவன் போய்கொண்டிருக்கும் பொழுது, When everyone is going on his own way, நானே வழி என்று சொல்லி he said, I am the way. எல்லோரையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டார். And he put everyone to himself. ஆனால் உபத்திரம் வருவது நல்லது. When tribulation comes is good. ஆனால் அந்த உபத்திரவம் எப்படி வருகிறது என்று சிந்திக்க வேண்டும். But you have to think how the tribulation first comes. இங்க இருக்கிற தேவனுடைய மக்களே, My dear God, ஒருவேளை கிறிஸ்து அல்லாதவர்களோடு வந்திருக்கலாம். even if you're not a Christian, வேதம் சொல்லுகிறது, the
Bible says, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே Matthew chapter 5, நன்றாய் வாசித்து பாருங்கள். you should read carefully. 10 இலிருந்து 12 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். Verse 10 to 12 you should read. உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த வசனத்தை விசுவாசிக்க முடியும், நடக்க முடியும். All the ones who truly accepted God only can walk in this. உலகத்துக்காக ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் If you have accepted God for the world and for blessing, இந்த வசனத்தை உங்களால் பின்பற்ற முடியாது. you cannot follow these words. என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்த ஒரு மாபெரும் சத்தியம். This is a truth that I have experienced in my life. என் நாமத்து நிமித்தம், Because of my name. என் நாமத்து நிமித்தம் Because of my name. நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று சொன்னார். If you are persecuted, நீதான் பாக்கியவான், you are blessed. நீதான் பாக்கியவதி. You are blessed. காரணம் என்ன? What's the reason? அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில என்ன வருகிறது? Because after you accepted it, what comes in your life? உண்மை வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாய். You start living a true life. நேற்று வரைக்கும் போலி வாழ்க்கை வாழ்ந்தாய். Till yesterday you lived a fake life. இன்றிலிருந்து உண்மையான வாழ்க்கை வாழப் போகிறாய். From today you live a true life. நேர்மையாக வாழப் போகிறாய். You live in righteousness. நீதியாய் வாழப் போகிறாய். You live justice. இதனால் வரக்கூடிய துன்பங்கள் தான். All the persecution that you get. அதில் வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் நாமத்தின் நிமித்தம் because of my name, நீங்கள் முதலாவது துன்பப்பட வேண்டியதா இருக்கிறது. it is needed that you get in tribulation. இரண்டாவது, Secondly, உங்கள் மேலே on you, பொய் சாட்சி சொல்வார்கள். they falsely give கெட்ட வார்த்தையினால் உங்களை திட்டுவார்கள். They will scold you with the words. பலவிதமான தீமையான மொழிகளினால் உங்களை பகைப்பார்கள். They will utter all kinds of evil. வேதம் சொல்லுகிறது, Bible says, இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். this all should get fulfilled in your in my life. எல்லாம் ரொம்ப சீரியஸா பார்த்துன்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். Everyone is looking so இப்போ serious. யாராவது வசனத்தை ஒருத்தர் மட்டும் சத்தமா வாசிங்க. Let's read loudly Matthew chapter 5. யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோம், யாரெல்லாம் இன்னும் மனம் திரும்பலன்னு இதுலயே தெரிஞ்சிடும். We can find out who has truly repented or not. யாரெல்லாம் உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, ஏற்றுக்கொள்ளாத இந்த வசனத்துல தெரிஞ்சிடும். We can see who has taken the tribulation truly and who has வாசிமா not. தங்கச்சி. Let's read. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து, உங்களை துன்பப்படுத்தி, சகல விதமான தீமையான மொழிகளிலும் உங்கள் பேரில் பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? What kind of people are you? இதுக்கு நிறைய பேர் ஒத்து போறதில்ல, தெரியுங்களா? Many don't accept this. ஏன்னா வரிஞ்சு கட்ட நிக்க ரெடி. They're ready to stand against it. ரொம்ப வேண்டாங்க. Not much. இங்க ஒரு 10-15 பிள்ளைங்க இங்க உட்காந்துக்குது. There are 10-15 children seated here. இந்த புள்ள அந்த புள்ளைய அடிச்சிட்டோம். This child with the other child. அதை போய் அம்மா கிட்ட சொல்லிட்டோம். That one will go tell to mother. என் புள்ள ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. My child is not. அம்மாவுக்கு நல்லா தெரியும் என் புள்ள சேட்டை பண்ணியிருப்பான், அடிச்சிருப்பான், நல்லா தெரியும். The mother knows that the child would have done wrong. இப்ப மனசாட்சி மேல கை வச்சு பாரு, உன் புள்ளைக்காக எத்தனை வாட்டி தப்பா வாக்குவாதம் பண்ணி இருக்கிற. How many times you have told wrongly on account of your child? ரொம்ப பெரிய 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 சண்டைகள்லாம் போவானா. Not big fights. வீட்டுல இருக்கிற சின்ன சண்டை சேட்டை நடக்கும் பொழுது Small naughty things happen between அடுத்த children. வீட்டு பிள்ளை உன் புள்ளைய தீண்டிட்டா, If a neighboring child hits your child, உன் புள்ள தீண்டுறதுனாலதான் அவன் தீண்டிட்டு போயிட்டான். because your child didn't only he did it and went. ஆனா என் புள்ள செய்யலன்னு போய் வரிஞ்சு கட்டி நிக்கிறியே, But you are ready to go stand and fight telling my child. இந்த வசனம் நிறைவேறுமா? Will this verse get true in life? ஒருவேளை புள்ள உண்மையா நீ சொல்றபடி தப்பே செய்யாது இருக்கு. Even as you told your child never did anything wrong. சரி தம்பி, Okay, fine. சரி மக, Okay, my அவங்க தான் நம்ம மேல போய் சொல்லிட்டாங்க, They only did like. பரவாயில்ல விடு மக, It's okay. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், God will bless. விட்டுடு. Leave. அது போய் கேட்டியா சண்டை போட வேண்டாம். Why will you go outside and fight? நாளைக்கு பார்த்தா வேணும் அந்த தம்பி ஸ்தோத்திரம் பண்ணு. Tomorrow when you go see, say praise the Lord. அப்ப அவனுக்கே மனசு மாறும். For him, there will be a change of heart in him. இப்படி நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா Now if you teach like this, அந்த பிள்ளை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். now the child will start thinking. பரவாயில்லையா, இவ்வளவு பெரிய கல் எடுத்து அடிச்சுட்டு வந்து எங்க அம்மா எவ்வளவு சப்போர்ட் பண்ணி அந்த ஜனத்துக்குல இருந்து காப்பாத்திச்சியா. Even if I'm going to put a stone there, that my mom supported me and got me out there. நீ சின்ன கல் எடுத்து அடிக்கும் போது சப்போர்ட் பண்ணிட்டீனா, When you support the child when he threw a small stone, நாளைக்கு மண்டே ஒடிச்சிட்டு வந்துருவான். tomorrow it will break someone's head and come. ஜாக்கிரதை. You should be careful. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? என் நாமத்தின் நிமித்தம், Because of my name, என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் because you accepted me, உங்களை நிந்தித்து, if they persecute you, உங்களை துன்பப்படுத்தி, if they're troubling you, பலவிதமான தீய மொழிகள் சொல்லுவார் என்று சொன்னார். if they're saying evil against you, இவைகள் எல்லாம் ஆப்போசிட்டா நடக்கணும். this all should happen. நீ நேர்மையா நடந்தியா, You walk righteously. போய் சொல்லணும். They'll tell நீ like, செய்யவே இல்லையா, you didn't do it wrong. செஞ்சேன்னு சொல்லணும். They'll tell you did it. கெட்ட பேச்சு நீ பேசலையா, Are you taking நீ it? பேசணும்னா அவங்க சொல்லணும். Even if you didn't know, they'll tell you. அப்படி இவளெல்லாம் உன் மேல சொன்னாதான் Only after they do
all that. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. You're blessed man and a blessed woman. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? What we think is, இந்த காரியெல்லாம் நம்ம விட்டுடுறதால நம்ம பாக்கியவான் என்று சொல்லி. because they leave all this, you're blessed. உண்மைதான். It's true. ஆனா இது வரும்போது ஏன் ஏத்துக்கிறது இல்ல? But why are they not accepting it? அப்ப அவர் நாமத்தை நீ இன்னும் ஏற்றுக்கொள்ளுறது அது அடையாளம். Because that's a sign that you didn't accept his word yet. உபத்திரவம் எந்த ரூபத்திலயும் வரும். Tribulation will come in any kind. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது உண்மைதானே? It's true that he accepted God. ஏன் உங்க மேல இல்லாத பொல்லா சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க? Why are you not accepting when they say lies against you? நிந்தைகள் வரும், There will be trouble. அவமானங்கள் வரும், There will be shaming things. பொய் சொல் வரும், They will tell lies. இல்லாதது பொல்லாத கோல் சொல்லி உன்னை மாட்டி உன்னை அவமானப்படுத்துவார்கள். They will tell all kinds of things against you and they will make you put under prayer. அவைகள் மத்தியில தான் உன்னை உயர்த்த போகிறார். And that only God will raise you. இது அநேகருக்கு தெரிவதில்லை இந்த ரகசியம் எல்லாம். Know this. ஆமென் கர்மேனோட. Yes my dear people. உபத்திரம் எப்படி வருகிறது பார்த்தீர்களா? You saw how tribulation comes. அடுத்ததாக Next. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே Romans chapter 5. 3, 4, 5 வசனம் நிறைய பேர் தெரியும். Everyone knows 3, 5 and 6. இது என் அன்பு சகோதரர் ஜேவர் எப்பொழுதும் இதை பத்தி நல்லா அழகா பேசுவார். Brother Xavier always talks about this. என்னன்னு சொல்லி? What does he talk about? உபத்திரமும் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை முடிஞ்ச உடனே என்ன வருது? நம்பிக்கை வருதுங்க. உபத்திரம் என்பது சாதாரண காரியம் அல்ல. Our tribulation is not a small thing. உபத்திரம் உங்களுக்கு வரும் பொழுது The tribulation hits you. இப்ப இதற்கு முன்பாக படிக்கப்பட்ட வேத பாடங்கள் எல்லாம் The verses that you read before this, உங்களுக்கு பொறுமையை கொண்டு வருகிறது. it gives you endurance. உங்களை நிந்திக்கும் பொழுது, When people revile உங்கள் against மேல் பொய்யான குற்றம் சாட்டப்படும் போது when people give light testimony நாம் against பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். we learn patience. அப்போ உபத்திரம் வருவது நல்லது. It's true that we get அந்த tribulation. உபத்திரத்துல எதை கற்றுக்கொண்டோம்? What we have to learn is tribulation. நேற்று வரைக்கும் எரிச்சலாய் இருந்த நாம் Till yesterday we were always annoyed at எதுக்கு that. எடுத்தாலும் கோபப்படுகிறேன்னா We got angry at everything. இந்த உபத்திரம் வந்ததினால Because this tribulation, நான் பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். I learned patience. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். I learned patience little by little in my life. நிதானித்து யோசிக்க ஒரு தீர்மானம் எடுக்க என்னுடைய எண்ணங்களில வருகிறது. My thought comes to the point where I think and take a decision. அப்ப பொறுமையை கற்றுக்கொண்ட உடனே என்ன வருகிறது? So because we learn it, இப்போ patience what happens? இப்போ எனக்கு பரீட்சை வருகிறது. A trial comes. ஒரு எக்ஸாம் வருகிறது An எனக்கு. exam comes. எக்ஸாம் வந்த உடனே என்ன நடக்கிறது? What happens when that happens? நம்பிக்கை வந்துடுச்சு. You got a hope. நிச்சயமா என் வாழ்க்கையில In my life, definitely, நான் வெற்றி பெற்றுவேன். I can get victory. கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி To make my God's name glorified. என்ன என் மேல இல்லாத பொல்லா சொன்னா கூட Even if they're going to say all kind of lies against me, எனக்கு கவலையே இல்ல. I don't have any ஏன்னா worries. நான் எப்படி நடக்கிறேன் என் தேவன் அறிந்திருக்கிறார். Because my God knows how I live. அவங்க குற்றச்சாட்டுல குற்றவாளி ஆயிடுவேனா? If I'm not going to become a liar because just இவங்க என் மேல பொய்யான வழக்கு போடுறதுனால நான் குற்றவாளி ஆயிடுவேனா? will I become a wrong person just because they blamed me? முடியாது. No. நான் இப்ப பரீட்சைக்கு வந்திருக்கிறேன். Now I've come to the time of trial. நிச்சயமா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. I have a hope. இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிடுவேன். I will have victory in this இந்த exam. எக்ஸாம்ல நான் நிச்சயமா பாஸ் I ஆயிடுவேன். will pass in this exam. எப்போ வரும் தெரியுங்களா? And when will happen? இந்த உபத்திரம் வரும்போது This tribulation comes. பொறுமையை கற்றுக்கொள்ளணும். You have to learn patience. கற்றுக்கொண்ட பிறகுதான் பரீட்சை. Only after your patience will come your இது exam. ஆபிரகாம் நல்ல ஒரு உதாரணம். Abraham is a good example for this. ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். Abraham was called. 75 வயதுல அழைக்கப்பட்டான். At the age of 75 was called. அழைக்கப்பட்ட ஆபிரகாம் 99 வயசுல வந்து நின்னுகிறாரு. Till 99 he was staying the same way. நின்னு இருந்தா அவருக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல. Till that time there was no child for Abraham. இப்ப 24 வருஷம் பொறுமையா இருந்தானா இல்லையா? Wasn't he patient for 24 years? இடையில டெஸ்ட்ல பாஸ் ஃபெயில் ஆயிட்டாரு. அது எப்படின்னாக்கா How he failed in the test in the middle is வேற வழியே இல்லாம விழுந்துட்டாரு. because there was no other way he fell. கர்த்தர் இந்த அம்மா வழியாவும் கொடுப்பாரியான்னு சொல்லிட்டாங்க. God, the woman said, you will get a child with this woman also. ஆனாலும் கூட கர்த்தர் அவனை விடவில்லை. But God still didn't leave him. தேவன் கொடுத்ததுதான். What God said is said. இது நடக்கவே நடக்காது. This will not happen at all. முடியவே முடியாது This will definitely is impossible. என்று முடிவெடுத்து நீ அமர்ந்திருப்பாய்ன்னு சொன்னால் You have taken a decision like I can see that. ஆபிரகாம் கிட்ட போய் கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்திருக்கும். Learn little from Abraham and come. இதே ரோமர் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 17 இருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சு பாருங்க. Let's read Romans chapter 4 from 17 to the end. அவன் வாழ்க்கையில அவன் யோசித்தது என்ன தெரியுங்களா? What he thought in his life, you know. முதல்ல அவன் பொறுமையை கற்றுக்கொண்டான். First he learned patience. தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணதை மாற்ற மாட்டார். God will not change from his promise. அவன் இன்னும் எப்படி ஆப்போசிட்டா நினைச்சான் தெரியுங்களா? You know what opposite he thought? என் மனைவி சாரால் கர்ப்பம் ஒன்னும் செத்து போகவும் இல்ல.
Sarah's womb is not dead yet. 99 வயசு ஆகிறது கிழவனுக்கு இன்னும் சரீரம் செத்து போகவோ His 99 years I am old, I also have, my body is not dead. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். He's promised me. இன்னும் 99 வயசு ஆனா கூட எனக்கு என்ன கவலை? I am 99, so அவர் கொடுக்கும்போது நிச்சயமா கொடுப்பார். when he gives, he will give it. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. That's what the Bible says. அவன் எதை குறித்து சிந்திக்காமல் He didn't think about anything. நிச்சயமாய் கொடுப்பார் என்று He thought God would அவருடைய definitely give. வாக்குத்தத்த வசனத்தின் மேல் According to the promise that God அவன் has given, உறுதியா இருந்தான். he stood firm. அதனால அந்த கிழக்கட்டைக்கு 100 வயசுல குழந்தை பிறந்துச்சு. That is why even if he was a grandfather, he got a child at 100. நம்ம பாஷையில சொன்னாதான் சரி புரியும். Even if he doesn't our language, he will understand. பொறுமையை கற்றுக்கொண்டதுனாலதான் Because he learned patience. 100 வயசாகி கூட நிச்சயமா பிறக்கணும் அவன் நம்பி இருந்தான். 100 years later also he got a child. அவன் பொறுமையாய் காத்திருந்ததுனால Because he waited patiently. அந்த சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. The happiness came in his life. எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளை கர்ப்பத்தில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறாள், How when the woman is happy when the child is in the ஆனால் womb? அதே பிள்ளை பெற்றெடுக்கும் போது When the same child is born, எவ்வளவு உபத்திரப்பட்டாலோ how much agony she goes எவ்வளவு through, வேதனைப்பட்டாலோ how much sorrow she goes அந்த through. பிள்ளை பிறக்கும் போது சந்தோஷம் உண்டாகிறது. Joy that comes after the birth of a child. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில That's in our life. உபத்திரம் வரும்போது Tribulation will come. நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். We will learn patience. பரீட்சையில நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். We will learn to stand அந்த the test. பரீட்சையில நாம் வெற்றி பெறும் பொழுது We have victory in that. நாம் நிச்சயமாக நம்பிக்கை நமக்கு வந்துவிடும். We will have a faith in God. 100 வயதுல குழந்தையை கொடுத்தவர் God will give him a child at the age of 100. மீண்டுமா இளம் வயதுல அவனை பலி கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறார். Again, he's called Abraham to give him as a sacrifice. இதான் பரீட்சை, This is trial. வேற ஒண்ணு இல்ல. Nothing else. 24 வருஷம் காத்திருந்து 25வது வருடத்துல பிள்ளை பிறந்துடுச்சு. 24 years he waited, 25th year he got a child. பொறுமையில வெற்றி பெற்றுட்டான். He was victorious. இப்ப பரீட்சை, நெக்ஸ்ட் பரீட்சை வருகிறது. Now he gets a trial. கொண்டு போய் பலி கொடு என்று சொல்லுகிறார். God says go give him as a sacrifice. அவன் அதுக்கும் கவலைப்பட மாட்டான். But for that also he wasn't கத்தி ஓங்குற வரைக்கும் அவனுக்கு இதயத்துல சந்தேகமே வரலையா. He didn't have a doubt in his heart even when he was about to எப்படிப்பட்ட நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You think you'll see the faith he had in God. எப்படிப்பட்ட நம்பிக்கைனா What kind of faith he had in God? அட கிழக்கட்டுக்கே இந்த வயசுல குழந்தை கொடுத்தாருன்னா If he is giving me a child that age, கொடுத்தவர் எடுத்துக்குவாரா? will the God take it? எடுக்கவே மாட்டார். He will not take it. அப்படியே எடுத்துட்டாலும் Even if he takes it, மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுத்துடுவாரு. again will resurrect him. அதான் அவருடைய நம்பிக்கை, விசுவாசம். That was his faith. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 17 இருந்து 19 வரைக்கும் வாசித்து பாருங்கள். Hebrews chapter 14 verse 14 to 19. மரித்தோரிலிருந்து என் மகனை உயிர்ப்பித்து கொடுப்பார் என்று அவன் விசுவாசித்தான். He had a faith that God will resurrect Isaac and give him அப்போது back. உபத்திரம் வரும்போது When that happens, நமக்கு பொறுமை வருகிறது. you will get patience. பொறுமை வரும்போது You get patience. பரீட்சை வருகிறது. Trial comes. பரீட்சை வந்தவுடனே Trial comes. நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை வந்து விடுகிறது. You will have hope. நம்பிக்கை எப்பொழுது வருகிறது? When you will have இந்த hope, உபத்திரவத்திலே நான் உள்ளே வந்து வெளியே வர வேண்டும். you have to go in and out of this tribulation. தவறே செஞ்சு உபத்திரம் வந்திருந்தாலும் பரவாயில்லை. Even if you have got wrong and you have got the tribulation. வசனம் போதிக்கிறது. The Bible says. சங்கீதம் 119 Psalms 92 வசனம் சொல்லுகிறது. verse 91 says. இந்த வேத வசனம் மற்றும் வராவிட்டால் இருந்தால், Had these verses not come in, இந்த வேத சத்தியங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யாமல் இருந்தால், had these verses not helped me, நான் என் துக்கத்திலே மடிந்து I போயிருப்பேன். would have died in my sorrow. இப்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன்? So how am I happy? இந்த வேத வசனம் எனக்கு உதவி செய்தது. Because these verses helped me. ஆமென் கருமையானவர்களே, Yes, my dear people. இந்த வேத வசனம் இல்லை என்று சொன்னால் If this verse wasn't நமக்கு there, வரக்கூடிய உபத்திரவத்திலே நாம் மடிந்து போவோம். we will die in the tribulation that comes to us. அதிலே நாம் அழிந்து போவோம். We will get destroyed. ஆனால் வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறது. But the Bible verse helps us. இது இயேசு மாத்திரம் சொல்லவில்லை. Not only Jesus said that, தன்னுடைய சீடனாகிய பேதுரும் இதை பற்றி தன்னுடைய நிருபத்தில் எழுதி Peter வைத்திருக்கிறார். also writes in his letter. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 12 இருந்து 14 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 1 Peter chapter 2 verse 2. அதுல 2 சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. There are 2 incidents that are written. இது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand this. எப்படி ஆரம்பத்துல பார்த்தோமோ How in this வழி தப்பி போகும்போது அவனுக்கு உபத்திரம் வந்ததெல்லாம் because he went astray, he got into அது போல இங்க கூட வந்து எழுதப்பட்டிருக்கிறது. like that is written here. பேதுரு கொஞ்சம் வித்தியாசமா எழுதுகிறார். Peter writes it differently. நீங்க தீமை செய்துவிட்டு You did evil. பலவிதமான தீமையான காரியங்களை செய்துவிட்டு You did all the evil things. பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், உபத்திரங்கள் வரும் பொழுது When you get into tribulation,
sorrow and tear நீங்கள் struggles, சகித்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் if you accept them and live it, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. there is no problem in that. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. You will not get any purpose. நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால், You truly accepted God நீதி நிமித்தம், because of righteousness, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் because of Jesus Christ. உங்களுக்கு துன்பங்கள் வரும் என்று சொன்னால், If you got problems, உங்களுக்கு துயரம் வரும் என்று சொன்னால், if you got sorrow, அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது. it is all according to God's desire. காரணம் என்ன? What is the reason? நீ நீதிக்காய் துன்பப்பட்டாய், Because of righteousness நீ you're getting நீதிக்காய் நேர்மைக்காய் துன்பப்பட்டாய். because of justice you're getting persecuted. அதனால் வந்த உபத்திரவங்கள். So all the tribulation you get because அதனால் பேதுரு அதை மிக தெளிவாக எழுதி that வைத்திருக்கிறார். is what Peter writes there. அதோடு மாத்திரமல்ல, Not only that, யாக்கோபு எழுதுகிறார். James also writes, 1ஆம் அதிகாரம் chapter 1, 12, 13 வசனங்களை வாசித்து பாருங்க. verse 12 and 13 you can see. அங்கும் இப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. There also it says like this, சோதனை சகிக்கிற மனுஷன் the one who stands steadfast in அவன் trial, பாக்கியவான், he is blessed. அவன் பாக்கியவான். He is blessed. அவன் உத்தமன் என்று விளம்பின பின்பு After he is proved righteous, தாம் அன்பு கூறுகிறவர்களுக்கு the ones he loves, தாம் வாக்குத்தத்தம் பண்ண the one promise அந்த he gives, ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுக்கிறார். he will give the crown of life to them. ஆனால் இன்னொரு காரியம் என்ன சொல்லுகிறது? But another thing says, பலர் இச்சையினாலே, because of desire, பாவத்தினாலே because of evil, போய் சிக்குண்டு தவிக்கும் பொழுது when you trouble in that, அவர்கள் அதுல வேதனைப்படுவதனால when you're in sorrow because ஒரு of that, பிரயோஜனமும் இல்லை. there is no purpose. ஒருவேளை அப்படிப்பட்ட பாவத்துல போய் சிக்கிக் கொண்டாயா? Are you bonded in sin like that? ஒருவேளை அப்படிப்பட்ட தீமையில நீ சிக்கிக் கொண்டாயா? Are you bonded in evil like that? கடவுளுக்கு பிரியமில்லாமல் போய் சிக்கிக் கொண்டா இருக்கிறாயா? You got caught because of without God's desire. வழி தப்பி போன தாவீதை போல Like how David went astray. வழி தப்பி போனவர்கள் எப்படி தேவனிடத்துல திரும்பினார்களோ All the ones who went astray came back to God. அப்படி நாம் திரும்பவும் என்று சொன்னார் Like that if we turn back, நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு. there is victory in our life. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுவோம். clap hands and thank God. அவர் உபத்திரம் ஒரு நிரந்தரம் அல்ல. Tribulation is not forever. உபத்திரவத்திற்கு பின்னால் ஒரு சந்தோஷம் உண்டு. After your tribulation there is joy. அந்த பரீட்சை முடிந்தவுடனே When your trial period உனக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. when you get hope, உன் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவாக்கப்படுகிறது. there will be happiness in your life. அதோடு மாத்திரமல்ல, Not only that, பரிசுத்த பவுலும் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், Paul also writes in his letter, அவர்கள் இந்த ஊழியத்தினால் வந்த உபத்திரவங்கள் all the tribulations they got because of the 2 ministry. கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 Corinthians chapter 1 verse 4. அவர்கள் யாருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்று சொன்னால், That who they comforted, விசுவாசிகளுக்கு ஆறுதல் they சொல்லுகிறார்கள். comforted the believers. ஏன் என்று சொன்னால், Why? இவர்கள் பல உபத்திரத்திலே வந்தார்கள். Because they also went through a lot of affliction. பவுலும் அவனுடைய சீடர்களும் Paul and his disciples, நிறைய உபத்திரம் பட்டார்கள். they went through a lot of affliction. அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. They were taken in please. 2 கொரிந்தியர் 2 Corinthians முதல் அதிகாரம் chapter 1 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. verse 4. அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? What does the verse say there? தேவன் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவள் எங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வரும்போது கூட அவரே உங்களை ஆறுதல் படுத்துவார். அது ஊழியத்தில் வரலாம், குடும்பத்தில் வரலாம், வேலை செய்கிற இடத்துல வரலாம், நாம் வாழ்கிற இடத்துல வரலாம். பல விதமான உபத்திரவங்கள். அந்த உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையா இருந்து பரீட்சையில வெற்றி பெற்று நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தீர்கள், உங்களுக்கு முன்பாக உபத்திரப்படுகிறவர்கள் உங்களிடத்தில் கர்த்தர் அனுப்பி வைப்பார். நீங்கள் இந்த உபத்திரவத்திலே நீங்கள் வெற்றி பெற்று இருந்தால்தான் உங்களுக்கு முன்பாக உபத்திரப்பட்டு வருகிறவர்களுக்கு உங்களால் ஆறுதல் படுத்த முடியும். நீங்களே உபத்திரவத்திலே வேதனையில் இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய நான் அனுபவித்திருக்கிறேன். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், பிள்ளைகள் வழியாய் வரும், மனைவி வழியா வரும், உறவினர்கள் வழியாய் வரும், அல்லது சில நேரங்களில் சகோதரர்கள் இந்த சபை ஊழியர்கள் மத்தியில வரும். காலையில ஜெபம் பண்ணிட்டு வாகனத்திற்கு போனா
நம்முடைய தொழிலை நோக்கி நம்ம தரிசனத்தோடு கூட போய் கொண்டிருந்தால் அதுல ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்குவார் வண்டியில. பிரதர் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாரா, இவ்வளவு வேதனையில இருக்கிற, இப்படி எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அட கடவுளை, இந்த பிரச்சனையில தான் நானும் வந்திருக்கிறேன். எனக்கும் ஆறுதல். அவங்களுக்கு சொல்ல சொல்ல வசனத்தை சொல்ல சொல்ல அவங்களுக்கும் ஆறுதல். நான் வேதனைப்பட்டு கண்ணீர் இருந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு விடுதலை. இது என்னுடைய வாழ்க்கை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். பணம் பற்றாக்குறைக்கு போவேன்னு சொன்னா அன்னைக்குதான் அவங்கள அனுப்பிச்சு வைக்குவாரு. கடன்காரனுக்கு ஆறுதல் சொல்லும்படி நம்மள பயன்படுத்துவாரு. எனக்கு என் மனைவிக்கு என்னைக்கு சண்டை வருது அன்னைக்குதான் குடும்ப சண்டை என்கிட்ட வரும். அன்னைக்குதான் என் வண்டியை தேடி அந்த ஜோடிங்க வரும். சரி இதுதான் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா ஊழியக்காரர் அன்னைக்குதான் வருவாரு. என்ன பிரதர், என்ன ஊழியர் செஞ்சாலும் நம்மள வந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது நம்ம இங்க ஊழியத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். நண்பர்களே, சாதாரண அல்ல. பவுல் பல விதத்துல உபத்திரப்பட்டு இருக்கிறார். நீங்க கொரிந்தியர் புத்தகம் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்களை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நிர்வாணமா இருந்திருக்கிறாரு. கப்பல் சேதம், சிறைசாலை, எத்தனையோ காரியங்களை, பட்டினி, பசி, இப்படி பல காரியத்துல அவர் உபத்திரப்பட்டு இருக்கிறார். அந்த உபத்திரம் எல்லாம் எதுக்கு தெரியல? மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. அதோடு மாத்திரமல்ல, ஆதி அப்போஸ்தலர்கள் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற ஆரம்ப திருச்சபை காலங்களிலே ஊழியத்தை செய்து வந்தார்கள். அப்ப இந்த ஆசாரியர்கள், ரோம போர்ச்சவை, இந்த அரசாங்கம் இவங்கெல்லாம் வந்து இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஊழியம் செய்யாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்தாங்க. இவங்க போற இடம்லாம் ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. கடைசியில வேற வழி இல்லாத இவங்களை சிறைசாலை கொண்டு வந்துடுறாங்க. சிறைசாலை கொண்டு வந்து மிரட்டி உருட்டு நாளிலிருந்து ஏசாமி பத்தி எங்கன்னா சொன்ன அவ்வளவுதான் உன் கதை. இப்படி எல்லாம் பயமுறுத்தி அப்படின்னு சொல்லி வேற வழி இல்ல. ஏன்னா நேரடியா அற்புதம் நடந்திருக்குது, நேரடியா அதிசயம் நடந்திருக்குது. அதனால அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. என்ன ஒண்ணு செய்ய முடிஞ்சது, மிரட்டி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஜெயிலுக்கு போயிட்டு போகும்போதே நம்ம என்ன ஜெபம் பண்ணிருப்போம்? உமக்காகத்தானே ஆண்டவரே ஊழியம் பண்ண, என்ன போயிட்டு உள்ள தள்ளிட்டீங்களே, என்ன போயிட்டு உள்ள தள்ளிட்டீங்களே ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணப்பா, உம்முடைய நாமத்தை தானே சொன்னேன், அதுக்காக ஜெயில ஆண்டவரே. இப்படியெல்லாம் நம்ம புலம்பி இருப்பீங்களா? அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு இவங்க மிரட்டல் வீட்டுல எல்லாம் கேட்டுக்கிட்டு வெளியே வரும்போது 41 கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41 கொஞ்சம் வாசிங்களே. ரொம்ப அருமையான வசனம். 40 அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு ஹல்லேலூயா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இவனுங்க பார்த்தானுங்க, ஏன்னா இவ்வளவு மிரட்டி ஊட்டி அனுப்பிச்சு வச்சுருக்கிறோம். ஓகே தேங்க்யூ, போயிட்டு வரோம். பை பை. சந்தோஷமா போயிருக்கிறாங்க. ஜெயில இருந்து போறோம், சந்தோஷமா வெளியே போவான். எவ்வளவு அவமானப்படுத்திக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு துயரப்படுத்திக்கிறாங்க பாருங்க. பயமுறுத்தி அனுப்பிச்சா சந்தோஷமா போயிருக்கிறாங்க. சரி போனால் சும்மா தானே பாருங்க. 42 வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். கடவுளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
இந்த தேசத்துல கூடங்க in this country, நீங்க வாழ்கிற பகுதிகள கூட in the place you live, ஏன் உங்க குடும்பத்துல கூட by your family, நீங்க நேர்மையா வாழும்போது, if you live righteously, நீங்கள் சத்தியத்துல வாழும்போது, if you live in truth, நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது, when you live for God, இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும் பொழுது when you face such tribulation, தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். God is using you. உடனே சோர்ந்து போகாதீங்க. Immediately don't get பாருங்க, அவங்க மிரட்டி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. threaten them with அவங்க சும்மாவே இருக்கல பாருங்க. they weren't quiet. இயேசுவே ஆண்டவர்னு பிரசங்கிட்டாங்க. They started preaching more than 2025 வருடங்களாய் for 2020 எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது, so many kingdoms came. எத்தனையோ சட்டங்கள் உலகத்தில் வந்தது. So many laws came. கிறிஸ்துவை அப்படியே நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று வந்தது. They came to destroy all the Christians. அவர்கள் தான் காணாமல் போனார்களே தவிர They went lost. இன்று வரைக்கும் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். But then Jesus, இன்று வரைக்கும் திருச்சபை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தடை செய்ய எந்த சக்தியால முடியாது. no parking stop. காரணம் என்ன? What is the reason? பாதாளம் தோற்று போனது. Because the head மரணமே death. உன் கூறு எங்கே? Where is your sin? பாதாளமே Yes. உன் ஜெயம் எங்கே? Where is your victory? பாதாளம் தோற்று போனது. எனக்கு அருமையானவர்களே, My dear people, hate sin. கவலைப்படாதே. Don't worry. இது லேசான ஒரு உபத்திரவம். This is a small tribulation. இது லேசான உபத்திரவம். This is a small tribulation. இது ஒரு சில நாட்கள் மாத்திரம் தான் இருக்கும். It will last only for a few அதன் days. பிறகு மறைந்து போய்விடும். After I get this. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 இருந்து 18 முடிய வசனங்களை வாசித்து பாருங்க. Verse 17 to 18. இது கொஞ்ச கால உபத்திரவம். This is a small moment. இது மாயமான உலகத்துல கொஞ்சம் படப்போகிற உபத்திரவம். This temporary world is a life. நமக்கு நித்தியமாய் சந்தோஷப்படுகிற ஒரு காலங்கள் இருக்கிறது. We are going to get to a time where we are eternally happy. அங்க உபத்திரவம் இல்லை, There's no tribulation there. பாவம் இல்லை, There's no sin there. பிசாசு இல்லை, There's no Satan. வியாதி இல்லை, There's no sickness there. பிரச்சனை இல்லை, There's no problem நம்ம there. குற்றம் சாட்டுகிற ஆள் இல்லை. There's no blaming there. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாபெரும் ஒரு நல்ல அருமையான இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். God has prepared a wonderful plan for us there. இப்ப இவ்வளவு நேரம் வசனம் கேட்டீங்க இல்லையா? So listen to so long to the verse, right? இப்போ ஒருத்தர் பக்கத்துல நின்னுக்கிறாரு. Now someone is standing next to you. கரெக்டா ஏத்து கேட்டீங்கன்னா If you take properly, உள்ள இருக்கும். you will have the words inside you. நம்ம கேட்காத செய்தியா? This is a word I've never listened. இவர் என்ன புதுசா உபத்திரவத்தை பத்தி போதிச்சுக்கிறார் What is he newly preaching about tribulation? அப்படின்னா இப்ப பக்கத்துல ஒருத்தர் நின்னுக்கிறாரு. There's a person right next to you now. சபையில இருப்பாரா? Will he be in the church? பக்கத்துலயே நின்னுக்கிறார். He's standing right next to இந்த you. வசனத்தை கேட்ட உடனே நீ யோசிச்சு பாரு. You think about the verse once you உள்ள read it. இருக்குமா வெளியே போகுமா? Will this verse stay in or leave out? எடுத்தவ சத்தமா ஒருத்தர் Whoever is taken is read loud. மார்க் 4ஆம் அதிகாரம் Mark chapter 4. 14 15 வாசிச்சு பாருங்க. உங்க பக்கத்துல யாரு நின்னுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். You will know who's standing next to you in verse கிட்ட 14. நின்னு பாத்துக்கிறாரு. They're standing so close and saying, இது உள்ள வைக்கலாமா வெளியே போட்டுடலாமா? let's keep this in or take it out. 4:14 மார்க். Mark. விதைக்கிறவன் இப்ப இங்க என்ன விதைக்கப்படுகிறது? What is sowed here? வசனம் விதைக்கப்படுகிறது. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. The word is sown in good soil. வசனத்தை இப்பொழுது கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார். இவர்களே அப்பாடா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? Have you taken a decision now? வசனம் உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா? Should the words be in or out? உள்ள இருக்கணும்னா அவனுக்கு இடம் கொடு, வெளியே இருக்கணும்னா அவனுக்கு இடம் கொடுத்துரு. If it should be outside, give place to him. ஏன்னா உள்ள வசனம் வந்துடுச்சுன்னா Because once the word is in you, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். that will start working. மனம் திரும்பினா திரும்ப வச்சிடும். When you want to repeat the make வியாதி குணம் ஆகுனா ஆயிடும். if your sickness has to go, sickness will இந்த go. உபத்திரம் போயிடும்னா போயிடும். If this tribulation has to leave. கடலே அடங்குனா அடங்கிடும். Even if the sea has to calm down, it will இந்த calm down. வசனம் உள்ள போய் தங்கிச்சுன்னு வை. Only this word, இவன வேலையை நடந்துடும். all this will happen. இந்த வசனம் தங்காம போயிச்சுன்னு வை. Only the word doesn't stay. எதுவுமே நடக்காது. Nothing will happen. அதுக்கு தான் அவர் ரெடியா காத்துக்கிறார். That is why he's very great. வசனத்தை மட்டும் கேட்டு விசுவாசிராத. Oh, don't believe these words are telling. கடல் அமைதி ஆயிடுமா? Will the sea calm down? யோனா 3 நாள் வயித்துல இருக்க முடியுமா? Can you stay 3 days in இதெல்லாம் the நடக்கிற காரியமா? Is this even true? கதை சொல்லுகிறான் பாருங்க நின்னுங்கன்னு. They're telling story there. போய் கேட்டுனுக்கிறிய They're listening this. உடனே வசனம் காணாத போயிடும். The words what we told will lead இந்த you. வியாதி டாக்டர் சொல்லிட்டார் தெரியுமா? Doctor already told us. போகவே போகாது. It will not lead you. லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற. You have come to the last stage. லாஸ்ட் ஸ்டேஜ் தான். It's the last stage. இந்த வசனத்தை விசுவாசிக்க போனா But when we believe this verse, அதை எடுத்து போட்டுருவா. either take over that. வசனத்தை விசுவாசிச்சா If you believe the word, அற்புதம் நடக்கும். miracles will happen. யோவான் 4ஆம் அதிகாரத்துல போய் வீட்டுல படிச்சு பாருங்க. You can read John chapter 4. கடைசி பகுதி.
Last part. ஒரு ராஜா மனுஷன் வரான். A person comes in. என் புள்ள மரண ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்கறான்னு அதை கம்ப்ளைன்ட் பண்ணுகிறான். He is telling my child is in the stage to death. கடைசி கம்ப்ளைன்ட். He is the last complaint. வா சீக்கிரம் கூப்பிடுங்கறான். He is calling come fast. ஆண்டவர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு. Now God says, அட போங்கப்பா. hey wait. ரொம்ப அற்புதத்தை பார்க்கத்தால தான் நீங்க எல்லாம் வரீங்க. You are coming only to see. ஏதோ அற்புதம் நல்லா வருவீங்க அப்புறம் காணாத போய்டுவீங்க. Only for miracles you come but you go away. அவன் விடுற மாதிரியே இல்ல. But he was not ready to leave. ஏன்னா அவன் விசுவாசத்தை எல்லாருக்கும் காட்டணும்ன்றது தேவனுடைய திட்டம். Because it was his need, the God desired that he believes and he will show to people. அவர் அப்படி சொல்லிட்டாரேன்னு அவன் கவலைப்படல. He didn't worry because Jesus said like. சீக்கிரம் ஆண்டவரே. He said come soon Lord. குழந்தை இறந்து போறான். My son is dying. சீக்கிரம். Come soon. அப்படியே சொல்லிட்டேன். Was he like saying like that? அற்புதம் காண்றது தான் வரான்னு சொன்னா கூட நீ கேட்க மாட்டேன்றியா? You are not listening even if I am telling you come only for miracles. இப்ப டக்குன்னு ஒரு வார்த்தை வருது. Now a word comes in. நீ போகலாம். You go. நீ போகலாம். You go. உன் பிள்ளை போயிட்டு கொண்டார். Your son will live. அவ்வளவுதான் சொன்னார். That's what he said. நான் வரேன்னு சொல்ல. He didn't say I'm coming. வா போலாம்னு சொல்ல. He didn't say let's go. நீ போகலாம். You go. உன் பிள்ளை போயிட்டு Your கொண்டார். son will live. அந்த பகுதி நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. You will read this in your house. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்ன்றது அந்த வசனம் சொல்லுகிறது. The word says how your faith should be. அவன் அங்கிருந்து அந்த வார்த்தையை நம்பி He believed that word Jesus spoke. அவன் புறப்பட்டு போனான். He went on his way. அவன் வீடு நெருங்க The more closer he was getting to his house. அவன் வீட்டு வேலைக்காரர்கள் ஓடி வருகிறார்கள். His servants come running. ஐயா உன் பிள்ளை பிழைத்துக் கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். They say his son is alive. உடனே அவன் கேட்கிறான் Immediately asked, எப்பொழுது என் பிள்ளை குணமாகனான் என்று. when did my child get healed? அவர்கள் சொல்லுகிறார்கள் They say, நேற்று இந்த நேரத்திலே உன் பிள்ளை குணமாகனான். yesterday at the 7th our child is. இப்பொழுது ராஜாவின் மனுஷன் சொல்லுகிறான் Now the official knows. இயேசு சொன்ன அந்த நிமிஷத்திலே The time when Jesus said, என் பிள்ளை சுகம் பெற்றான். my child healed. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவன் 24 மணி நேரம் அவன் டிராவல் செய்திருக்கிறான். For 24 hours he traveled. அவன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி He believed the word God. மீண்டும் அவன் வீடு போய் சேர்வதற்கு By the time he went back home, 24 மணி நேரம் ஆயிருக்கிறது. it took 24 hours for him. அந்த 24 மணி நேரத்திலே 24 hours. என்னவும் அவன் சந்தேகப்படவில்லை. He didn't even have a little doubt. அந்த பிள்ளை சுகம் பெற்றது. My child will live. வேதம் சொல்லுகிறது Bible says, அது நிமித்தம் because of that, அவனும் him, அவருடைய குடும்பத்தாரும் அநேக யூதர்களும் all the Jews, மனம் திரும்பி they repented. இயேசுவை விசுவாசித்தார்கள். They believed Jesus. துக்கம் They saw that. உபத்திரவம் சந்தோஷத்தை கொண்டு வந்தது. It brought happiness. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதனால் வசனத்தை விசுவாசியுங்கள். So believe the word. பிசாசு எடுத்து போவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். Don't give place to Satan. பிசாசு வசனத்தை எடுத்து விடுவான். Satan will take your words away. வசனத்தை எடுத்து விட்டால் If Satan takes உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்காதீர்கள். you can't see miracles. விதை விதைக்கிறவன் The one who sows the seed, புறப்பட்டு வந்தான். if he's coming, விதை விதைத்தான். he sowed it. விதைக்கும் போது என்ன நடந்தது? What happened when he sowed it? ஒன்று வழியோரே விழுந்தது, One fell on the way, ஒன்று கற்பாறையில் விழுந்தது, one fell on rocks, ஒன்று முட்களில் விழுந்தது, one fell on the thorns, ஒன்று நல்ல நிலத்தில் விழுந்தது. and few fell on the good soil. நல்ல நிலத்தில் விழுந்த விதைத்தால் The ones that fell on the good அது soil, 100 மடங்கு பலன் கொடுக்காவிட்டாலும் even if it didn't give 100 fold back, 30 பலன் கொடுத்தது. it gave 30 fold எந்த back. நிலம் பலன் கொடுத்தது? What gave fold back? நல்ல நிலத்தில் விழுந்த விதை. The seeds that fell in the உன் good soil. இதயம் என்னும் நல்ல இதயத்திலே The soil that is in your heart. இந்த வசனங்களை விசுவாசிப்பாய் என்று சொன்னார். You believe those words. உனக்கு யார் தீர்க்கதரிசனம் சொன்னிருந்தாலும் Whoever gives you a prophecy. இந்த வேத சத்தியில் சொல்லப்பட்ட கர்த்தர் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். If God has given you a faith through this, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று He has சொன்னார். given you a promise through this, உன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். He will fulfill it in your அது life. எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது. No power can stop it. அதை கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். God will definitely fulfill it in அது your life. யாராலும் தடை செய்ய முடியாது. No one can stop நீ it. நினைக்காத இவர்கள் தடை செய்கிறார்கள். You think that people are stopping நீ it. நினைக்காத இவர்கள் என்னை இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி Don't think people are doing this. யோசேப்புடைய வாழ்க்கையை யாராலும் தடை செய்ய முடியவில்லை. No one stopped Joseph's life. எந்த சக்தியால் தடை செய்ய No முடியவில்லை. power could stop it. அவனை சிம்மாசனத்தில் அமரச் செய்தது. They made him sit on the throne. 400 வருடங்கள் அடிமையா இருந்தார்கள். 400 years they were slaves. அவர்களுடைய அடிப்படை அடிமையா வைக்க முடியவில்லை. They couldn't live there. பார்வோன் விட்டு விடுதலை கொண்டு வந்தார். He delivered them from Pharaoh. உபத்திரவ காலம் முடிந்தது. The tribulation was over. செங்கடல் இரண்டாக பிளந்தது. The sea was divided. என் தேவனுடைய மக்களே, And dear God, ஒரு உபத்திரம் வர வேண்டும். a tribulation ஒரு happened. செங்கடல் உனக்கு முன்பாக நின்றாதான் Even if the sea stands, அந்த கடல் பிளந்து போகும். when that sea divides, ஒரு பார்வன் உனக்கு முன்பாக நின்றால்தான் even when the Pharaoh அவன் உனக்கு முன்பாக மண்டியிட முடியும். only he can kneel in front of you. நீங்கள் உங்கள் தேவனை ஆராதித்த
ஆராதித்துக் கொள்ளுங்கள், எங்களையும் ஆசீர்வதிங்கள் என்று சொன்னார். யார் இதை சொன்னது? அடிமை படித்து வைத்திருந்த பார்வோன் சொன்னார், உன்னை இந்த உலகத்தில் எந்த பிசாசு அடிமைப்படுத்த முடியாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாய். அந்த பழைய அடிமையில் வாழக்கூடாது. உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படும்படி நீ இடத்தை கொடுக்க வேண்டும். ஒரு வியாதி வருகிறது என்று சொன்னால் மனமுடைந்து போகாதீர்கள். இந்த வியாதி வந்தது நல்லது. காரணம் என்ன? அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று நீ சொல்லத்தக்க அந்த வியாதி கர்த்தர் உனக்கு அனுமதித்தார் ஒழிய அந்த வியாதி கர்த்தர் கொடுக்கவில்லை. வியாதி கொடுப்பது பிசாசு. இன்னொன்று நாம் சாப்பிட்டு கொண்டு வந்த வியாதிகள். தேவன் வியாதி சுகப்படுத்தினார் என்று ஏசாயா 53 சொல்லுகிறது. நம்முடைய நோய்களை எல்லாம் கர்த்தர் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் பாவம் செய்து சில நேரங்களில் உபத்திரம் வருகிறது. நம்முடைய பாவங்களை கர்த்தர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் தேவனுடைய மக்களே, உபத்திரம் வருவது நல்லது. அந்த உபத்திரம் எப்படி வருகிறது என்று சிந்தித்து பாருங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். ஆனால் பிசாசு காத்திருக்கிறான், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா? நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. நேற்று ஒரு சிறிய செய்தியை கேட்டேன். இயேசு கப்பலிலே உறங்கிக் கொண்டிருந்தார். இயேசு கப்பலிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று காற்றும் புயலும் கொந்தளிக்கின்றது. இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு செய்தி. நானும் பல நேரங்களில் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பைபிள் சொல்லுது. யோனாவோட ரொம்ப தலகணையெல்லாம் போட்டு வர தூங்கின்கிறார் இவரு. நம்ம ஆண்டவர் தலகணையெல்லாம் போட்டு தூங்கின்கிறார். கடல் பார்த்தா ஆடின்னு இருக்குது. அங்க கீழ்ப்படியாதனால ஆடிச்சு, கீழ்ப்படியில் இருக்கிறாரு ஆடின்னு இருக்குது. அந்த செய்தியில சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? உண்மையா தூங்கி இருக்கிறவங்க மேல ஒரு 4 சொட்டு தண்ணி பட்டால எழுந்துருவோம். என்ன தூக்கத்துல இருந்தாலும் கப்பல் இப்படி ஆடுதுங்க. அந்த கப்பல்ல இருக்கிற தண்ணி மேல பட்டா எந்திரிச்சுக்குமா எந்திரிக்க மாட்டோம். ஆனா அவருக்கு எல்லாம் தெரியுமா? அவர் படுத்து தூங்கி நிக்கிற மாதிரி படுத்து நிக்கிறாரா? இந்த ஆசாமிங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்குதுன்னு பாக்குறதுக்கு அப்படியே படுத்து நிக்கிறார். இவங்க என்ன பண்றாங்களா? நாங்கள் மடிந்து போகிறோமே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா? நான் கவலைப்படுற ஆள் இல்லையா? அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? முடிஞ்சு போச்சு. தூங்கி நின்றார். அவரு தூங்கி நிற்கிற மாதிரி படுத்து இருந்தார். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கொந்தளிக்கும் பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? கொந்தளித்துக்கு வருகிறது உண்மைதான். கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீ பிரச்சனையை பார்த்து போய்கொண்டு இருக்கிறாயா? பிரச்சனை தீர்க்கிற தேவனை பார்க்கிறாய். பிரச்சனை தீர்க்கிற தேவனை பார்ப்போம். ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது பெற்றெடுப்பதற்கு முன்பாக துக்கப்பட்டார். ஆனால் அதே தாய் பிள்ளை பெற்றெடுத்த உடனே அந்த உபத்திரவம் மறந்து எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாளோ, நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் மாறி போய் ஒரு மாபெரும் சந்தோஷத்தை கொடுத்து பிரச்சனைகள் எல்லாம் மறந்து வாழும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி சிரம் தாழ்த்தி கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கேட்கப்பட்ட வேத சத்தியங்கள் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழட்டும் சுவாமி. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு விதை கூட வழியில விழக்கூடாது ஆண்டவரே. ஒரு விதை கூட கற்பாறையில் விழக்கூடாது சுவாமி. ஒரு வருஷம் கூட முட்களில் விழக்கூடாதப்பா. அவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி
மாற்றி Lord, you make all that correct. நல்ல நிலத்தில வசனங்களா இந்த வசனங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் சுவாமி. Let these seeds come to good soil and work in their life. அற்புதங்கள் நடக்கட்டும், Let miracles happen. அதிசயங்கள் நடக்கட்டும், Let wonders happen. உபத்திரவம் நீங்கி போகட்டும், Let the tribulation, வியாதி நீங்கி போகட்டும், let the sickness leave. செங்கடல் நீங்கி போகட்டும், Let the sea leave. அக்கினி கடல் அமைந்து போகட்டும், Let the fire calm down. கொந்தளிப்பு அமைதியாகட்டும். Let the roaring calm down. எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. And change everything. துக்கம் சந்தோஷமாய் மாற்றும்படி Let the sorrow turn to joy. பிதா, In the name of Father, குமாரன், Son, பரிசுத்த நாமத்தினாலே Holy Spirit, ஆசீர்வதிக்கிறோம். we bless them. கர்த்தர் அப்படியே செய்கிறமைக்காய் Thank you for doing so. மகிமையை எடுத்துக்கொள்வோம். Take the glory. ஆசீர்வாதத்தை நிரப்பும். You bless them. இந்த பிறந்த நாளை காண்கிற எங்கள் அன்பு சகோதரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. Pray for brothers and இன்னும் sisters. பல்லாண்டு உம்முடைய நாமத்துக்கு மகிமையை ஆண்டவரே. Let him get more glory to உம்முடைய you. மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Lord, you bless your son. என்னாலே ஆயுசு நாட்கள் பெருகும். Your days will go long. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு The ones who obey God, ஆயுசு நாட்களை விருத்தடைவேன் என்று you சொல்லியிருக்கிறீர்கள். shall make your days longer. ஏசாயா 46:3-4 வசனம் சொல்லப்பட்டபடி How Isaiah 46:3 தாயின் கர்ப்பத்திலே சுமந்தவர், God who took care of the womb, அரை வயது வரைக்கும் தாங்கி வந்தவர், till the one who took care of the old இதற்கு time. மேலும் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர், After that also you told him, take அப்படியே உம்முடைய வலது கரத்தினால் தாங்கிக் கொள்ளும்படியா care. செபிக்கிறோம். Let you take care of him in the palm of your மகனை right hand. கண்காணிக்கிற Lord, was சகோதரிகள், all the sisters, செலினா, Sister Selina, சபாஸ்டினா, Sebastian, சபையார் யாவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். all the church members, எல்லாரும் ஜெபத்திலும் in all their prayers, அன்பிலும் ஐக்கியத்திலும் and unity, தாங்கும்படி for them to கர்த்தர் stay. அருள் புரியும்படியாய் Lord, you give உம்முடைய it, கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். you put it in your hand. மீண்டுமாய் சந்திக்கிற நாள் வரைக்கும் Till the time of meeting உம்முடைய them, பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் Lord, you lead your children, பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் protect them, உபத்திரத்திலிருந்து வெளியே வரும்படியாய் and to come out of the tribulation, அற்புதத்தில் நடத்தும்படியாய் to lead them by miracle. மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் In the பிதாவே. name of Redeemer Jesus, we ஆமென். pray. Amen. கரங்களை தட்டி Let's ஆண்டவருக்கு clap our hands and thank